சார் இப்போ லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா, 1 இயர் 6 மந்த் சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி, ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது, காதல் சார்ந்தது. காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா? இல்லையா? ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க, இதுக்கு காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனா உங்களோட பார்வையில் அது மாதிரி, எங்களோட பார்வையில் இது மாதிரி சரிங்களா. லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ், நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க, ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு, அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க. ஸோ அதை பத்தி இருக்கா? இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சுச்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆயிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க. லென்ஸ் வந்து அப்போ காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கு, இதுல பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவரு இன்னும் நாங்க இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போ சொல்றேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்ப சார் சொன்ன மாதிரிதான். இல்ல நான் வந்து இங்க வேற ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அது தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போட இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊர்ல கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பத்தி சொல்லணும். நான் இன்னமும் அவங்களை செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னாரு நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்க ஜேபிஎம் டப் பண்ணும்போது நான் என்னதான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தடவை டப்பிங் முடிஞ்சுச்சு, நீங்க போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி லிஜோ ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்கு வர முடியுமா, எந்த மோசொலிப்பும் இல்லாம 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சுல அப்படின்னா இல்லை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அது மாதிரி இதே பண்ணலாமா. பட் இந்த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றதுன்னா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சணும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமா இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்க உயர போறது வந்து ரொம்ப பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்கா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார், 2 சாங்ஸும் ரொம்ப பிரமாதமா இருந்தது.
நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமா எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன். ஒரு 3ஆம் பாலினத்தை பியூர் கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்துல இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதுல இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்கா இருக்கும், மிகப்பெரிய பதிவா இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷா. அண்ட் இந்த படம் காதல் என்பது பொது உடைமையில ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இது ஒரு முக்கியமான படம்னு சொல்லிட்டு நாங்க படம் சாரி இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் எங்க டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகா எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால ரொம்ப பதட்டமா இருக்கு கொஞ்சம். பட் தேங்க்யூ ஸோ மச் டு தி பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். காலையில வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துட்டு போறது உங்க கையில தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எஸ்டீம் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அவங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல டைம் எடுத்து எங்க கூட எங்களோட இவெண்ட்ல செலிப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஜோமோன் சார், சிமெட்ரி சினிமாஸ், மேன்கைண்ட் சினிமாஸ், டங்ஸ்டன் ப்ரொடக்ஷன்ஸ், நித்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ நோபின், தேங்க்யூ ராஜேந்திரன் சார், தேங்க்யூ டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு அகேன் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடிச்சு அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸா உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் யூஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன். ஓகே, உங்களை பத்தி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நினைச்சுதான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்க போனது நான் டோட்டலா பிளாங்க் ஆயிட்டேன். அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படத்தை பத்தி பேசாத ஜெய்பீம் பத்தி கண்டிப்பா என்னால பேச முடியாது. பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாம நாங்க கூப்பிட்ட உடனே நீங்க வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ப்ரௌடா இந்த படம் நாங்க எல்லாரும் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்ல ஒரு 2 daysல கொண்டு வரும்னு எல்லாம் நாங்க we don't believe that. பட் கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கிடைக்கும் இல்ல வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுவே இந்த படத்தோட சக்சஸா நாங்க பாக்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ். அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் சொதப்பிட்டேன். ஓகே.
ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியாது, பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டு, சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்க படமா இல்லாம நம்ம படமா நீங்க எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்க படமா நீங்க எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைம்ல. ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அது ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அது நீங்க தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்க படம் இல்ல, நம்ம எல்லாருடைய படம். லெட்ஸ் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச். Respected special guests of today, my respected colleagues, directors, technicians, மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ரசிகர்களே. ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படிதான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்னு தான் வி அக்செப்டட். பட் இங்க இஃப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இன்னைக்கு இந்த மேடையில் இங்க நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you, sir, because on the passion, the director JP's determination and passion to the subject, I think other in the secrets, it created a magical process of bringing a godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot, sir, because in the மாதிரி ஒரு meaningful, ரொம்ப soulful-ஆ craft பண்ண ஒரு film. நெல்சன் சார் சொன்ன மாதிரி உண்மையான முயற்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் த வேர்ட், உண்மையான முயற்சியை வந்து அவர் ரெண்டு கையோட ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் தனஞ்சயன் சார். பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டு ரீச் பீப்புள் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் டுடே. அண்ட் ஃபார் அ ஸ்மால் ஃபிலிம், ஸ்மால்னா not because of the content or the the space of the film, or because we shot it in a single location or budget, adu kediyadu. The concept is so intense and powerful. Indha madiri oru vishayam, it is so relevant, and the beauty of this film, the film patti na jaasti pesala because adu makkal paathu avanga vandu paathu, they have to talk to us about it. அந்த கான்செப்ட் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா definitely only the person like Dhananjay sir came up. Adukku romba thanks, and I want to request the media to support this film because it has a lot of meaning. I saw the film and I was deeply moved, and romba that emotional content, how beautifully the writer and the director has brought it out through இத்தனை பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், வெல் டிஃபைன்ட். அதுல ஒரு சிங்கிள் சீன்ல வர ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசுல இருக்கும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் அது கிராஃப்ட் பண்ணிருக்காரு. அஃப்கோர்ஸ் as actors we went through that process, that filmmaking process, and absolute delight. ஏன்னா extremely talented லிஜோ மோல், ரோஹிணி ஜி, நான் வந்து I'm a great admirer of all her work. But first time I'm getting a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa ji,
சிந்து, ஆல் தி ஆர்டிஸ்ட். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஷார்ட்ல வர்ற கேரக்டர் கூட ஒரு ஒரு ஸ்டாம்ப் இட் வில் பி இன் அவர் மைண்ட். அண்ட் டு டாப் தட் ஆல், கண்ணன் சாரோட சோல்ஃபுல் மியூசிக், மேஜிக்கல். இது as a ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐம் சேயிங், நாட் as a person who worked in the film. நான் படம் பார்த்துட்டு அவ்வளோ I got so impressed and moved. And I was so happy that, this kind of, there is a lot of awareness, there is a strong message that Jay Prakash is giving through this film, which is open conversation in a family, which is so important these days because nobody has time. Parents are busy, children are busy, gadgets, எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல the relevance, the importance of open conversation is so important. இந்த படத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஜியோ பேபி அண்ட் ஜெயபிரகாஷ் என்ன கன்சிடர் பண்றதுக்கு. பிகாஸ் generally you have an image and of course thank God in Malayalam I'm getting a lot of very very interesting and powerful roles. தமிழ் இந்த மாதிரி என்னை கன்சிடர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு, பிகாஸ் we actors we have to mature with age and only opportunities can be proved that. ஸோ அது வந்து நீங்க கொடுத்ததுக்கு, அந்த வாய்ப்புக்காக என்னை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜேபி. பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே நீங்க கூப்பிட்டு and how focused you were when you narrated the outline. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது then it just fell into place. And of course after that we had different meetings and discussions and I must tell you all, he's a fabulous actor. JP is a fantastic actor and அந்த brilliance எல்லா ஆர்டிஸ்ட்லும் you can see sparks of brilliance னு சொல்லும். இதுல there's one sequence, I don't want to say that, there's a sequence where I really was impressed the way he doesn't enact. அது இப்படி பண்ணும்போது அப்படி கிடையாது. நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு there will be one performance where you can grab things from that is only possible by a brilliant actor. He's a combination of an actor, brilliant actor and a craftsman. Definitely on the craft is brought in so much of heartfelt. நமக்கு அப்படியே it will just get in and it will make you think. So that's the beauty of this film. இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், let this reach to the youngsters, come and enjoy the film. It's got a very intense message. At the same time there is so much of soulfulness. You will travel with the movie and அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க, because I did that when I saw the film. Once again, thank you so much Dhananjayan sir, to the whole production team, Noble, Jomon, who conducted the shoot so beautifully, my wonderful co-artists. அவங்களை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுனா முடியாது, because every artist பத்தி I have so much to talk. My experience working with them, the moments நம்ம வந்து as artists when we shared in the set, அதுக்கப்புறம் observing them perform. இப்போ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம்ல I had to sit and observe லிஜோமோல் and அனுஷா, ரோஹிணி ஜி, and அதுக்கப்புறம் that magical transformation into characters when you watch the film. So that's when a film makes it ஒரு complete circle. ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வரணும், because these kind of films, these kind of meaningful, soulful films, successful, a lot of budding talents and youngsters will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you. படத்தை பத்தி என்ன அப்படின்றத பத்தி இனிமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பத்தி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்க மலையாளத்துல எடுங்க அப்படின்னு சொன்ன போது, இல்ல என் தமிழ் ஆடியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுதான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்க துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலா பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து. இதுல என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான்
வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த பண்ண ஆரம்பிச்ச போதுதான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்துல இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவா இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன், இல்ல ஒரு விட்னஸ்ல ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டில பண்ணியிருக்கேன், இல்ல நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்டான அம்மா. ஆனா அம்மா அப்படின்றது மட்டும்தான், அதுதான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்க வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்ல கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்ல அவங்க ரொம்ப கர்வமா பேசுறவங்களா, இல்ல அவங்களால இந்த கதையில ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நானு. ஆனா நான் ஏற்றெடுத்த படங்கள்லயே உண்மையாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சிட்டு இருப்பேன். அதுல இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமா எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ்ல இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்க வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழ்ல விருமாண்டியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்துல வந்து தமிழ்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால் தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலா வந்து இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு டிராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். அதை மீறி வந்து இதுல இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டார் காஸ்டோ இல்ல கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன், ஆனா இந்த இடத்துல சொல்லல. அதை நான் இரவல் வாங்கி சொல்றேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட 100 பேஜ் அதுக்கு மேல எழுதியிருக்காரு. ஆனா நீங்க எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவா கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம், இங்க எடுப்படாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத
நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் வந்து தயானஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேல வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்க செய்திருக்கிறோம். எல்லாம் உங்க கையில இருக்கு. நன்றி. தேங்க்யூ. என்ன கேள்வியா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். பார்த்து பண்ணுங்கண்ணா, பார்த்து பண்ணுங்கண்ணா. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க. ஹீரோயின் நாங்க படத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்டா. ஆமா விஜயமன் மேடம் இங்க மேடம், இந்த மாதிரி கேரக்டர் பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின், நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க. ரிஸ்கா இருக்கு, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்ல நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி தைரியமா அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டு அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படிதான். எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும், அவ்வளோதான். இந்த படத்துல ஒரு முத்த காட்சி இருக்கு. மற்ற படத்துல நடிக்கிறதுக்கும் இந்த படத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நடிக்கிறது வந்து எப்படி இருந்தது? அது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். டைரக்டர் சார் இந்த மாதிரி சார் டைரக்டர் சார் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலா வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம். படமாக கலைப்படைப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா? See, first of all, நீங்க ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்துல இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டா உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். கார்த்திக் சார் நீங்க கேட்ட கேள்வி வந்து வினித் சாருடைய கேரக்டர் மூலமா இருக்கு படத்துல. படம் பாருங்க, 11ஆம் தேதி அவரு பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார். 2000 கண்டிப்பா கிடைக்கும். அவரு ஏன்னா வினித் சாரை வந்து நானும் அவரு சொன்ன மாதிரி நான் அவர் ஏஜ்ல ரசிச்சேன். அதனால எங்களுக்கு பதில் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க, வினித் சார் கேட்டிருப்பாரு. தேங்க்யூ சார். டைரக்டர் சார், 2023 சார் இதில் 2 பெண்ணுங்க காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக் ஒன்று மாதிரி பெண் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும்? அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில்? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அந்த சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும், கார்த்திக் சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும் சரி, சாரி உங்க பேரு ஜெயச்சந்திரன் சார், நீங்க கேட்ட கேள்விகளா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதுல ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது. உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கு. அது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இப்ப அதை சொல்லிட்டா நான் படத்துல இருக்க டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நான் அவாய்ட் பண்றேன். டெஃபினட்டா நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டெஃபினட்டா டீட்டெயிலா பேசுவோம். சார். சார் நீங்க கேட்ட அதே கேள்வி வினித் சார் அதுலயும் கேட்பாரு.
எல்லாரும் ஜெயிச்சதர் சார் வினித் சார் எல்லா கேள்வியும் கேட்டார். அதனால நீங்க படம் மட்டும் பாத்துருங்க. அதுல உங்க கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க, அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க, டைரக்டர் வந்து அவங்க மூலமா சொல்லுவாரு. நீங்க பாருங்க சார். 2023 வாழும் தொடமும் இடம் நீதானே, இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும். சரிங்களா? அந்த படத்துலயே வந்து லாஸ்ட் எண்டிங்ல வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸை. ஸோ அதே மாதிரி தான் நிறைய படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா? எல்லாரையும் தான் கேட்குறேன். தெளிவான முடிவு எடுக்க முடியலையா? இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? பிரச்சனை வரும்னு நினைச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன், பண்ணியிருக்கவே மாட்டேன். இது பிரச்சனையா இருக்குன்றதுனால தான் இந்த கதையை பண்ணேன். சரிங்களா? இந்த படத்துல நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடா விடலை. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதோட ஏன்னா எண்ட் நான் இப்ப சொல்ல முடியாது. படம் ரிலீஸ்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கலாம். டெஃபினட்டா இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ்க்கான எண்ட் இந்த படத்துல இருக்கும். ஒரு ஸ்கிரீன் பிளே நம்ம அமைக்கும் போது அப்படிதான் இல்லையா? ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை வழியா நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம். நிறைவை கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமா இருக்கும். அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். டெஃபினட்டா ஓப்பன் ஹேண்டட் கிடையாது சார். இப்போ லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? 1 year 6 months சம்திங் தான் வாழ்றாங்க கூடவே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி, ஆனா கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது, காதல் சார்ந்தது. காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா? இல்லையா? ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க. இதுக்கு காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம் தானே. உங்களோட பார்வையில் அது மாதிரி, எங்களோட பார்வையில் இது மாதிரி. சரிங்களா? லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ், நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க, ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு, அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க. ஸோ அதை பத்தி இருக்கா? இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பத்தியான புரிதல் தான் இந்த படம். காதல் என்பது பொதுவிடமே சொல்லியிருக்கோம்ல, யார் வேணா காதலிக்கலாம் அப்படிதான் இந்த படம். நீங்க கேட்குற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு. ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்றாங்க, வருஷக்கணக்கு லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது, 6 மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது, 25 வருஷம் ஒன்னா இருந்தவங்க டிவோர்ஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்பதான் வாழ்க்கை முன்னாடி போகும். ஒன்று ஸ்டாண்டர்டா நிக்காது இல்லையா? ஸோ இந்த படத்துல வந்து நம்ம அதை பத்தி பேசல. இதுவும் சரிதான், உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம், நாங்களும் சண்டை போடுவோம், பிரிவோம், ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. ரோஹிணி மேடம், எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கணும். இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு. நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதுலேயே வந்து அனுமதி இல்லை. இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து இது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிங்களா இந்த ரிலேஷன்ஷிப்? அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது. ஆனா ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க. ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோட இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறவங்க தான் வந்து இப்ப சொல்லலாம் போல இருக்கு. அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்கிற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்யன் சார். மேடம் சார், இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து 2 படம் 2K கிட்ஸ், அது வந்து லவ் டோம்சிங் 2K 90 சம்திங் போகுது படம். இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன். ஆனால் என்னன்னா February 14 ரிலீஸ் பண்ண காரணம் என்ன? முதல்ல ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தப்படுறானுங்க பொண்ணு கிடைக்காம. அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளவு பேர் அவஸ்தப்படுறாங்கன்னு நல்லா சொல்றீங்க. ஒன்னே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து நாங்க நவம்பர்ல டிசைட் பண்ணும் போதே அவர் ஒன்னே தான் சொன்னாரு. அன்னைக்கு சொன்னாரு, சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம்,
இல்ல காதல் என்பது பொது உடைமைன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே 2024 கொண்டு வரணும் ட்ரை பண்ணேன் சார். அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல. அட்லீஸ்ட் 2025 நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார், ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு, ட்ரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு. சரி சார், நம்ம வந்து February 14 வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் February 14 அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். 2K லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில எங்கிட்ட வந்து சுசீந்தர் சார் படத்தை காமிக்கும் போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான். ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல். இந்த 2K ஜெனரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமா வந்து சுசீந்தர் சார் சொல்லியிருக்காரு. அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார், ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு. இல்ல சார், எனிவே நாங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும் பிளான் பண்ணிட்டோம், நீங்க நடுவில் இருங்க, 2 படத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும்னாரு. உண்மையிலே சேலஞ்சா தான் இருக்கு எனக்கு, ஏன்னா 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும், 2 ப்ரொமோஷனும் பார்க்கணும், 2 ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஆனா 2 வேற விதமான படங்கள், ஒரே மாதிரி படங்கள் இல்ல, அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம். இது எனக்கு மனசளவுல ஆத்மார்த்தமான ஒரு படம். மனசளவில் ஆத்மார்த்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில வந்து ஆழமா பதியும், அந்த மாதிரி ஒரு படம் அது. அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகுறாங்கன்றத பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தான் அவங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, படம் ஃபுல்லா உணர்வுகளை பத்தி தான் இந்த படம் பேசும். உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க. நீங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது, இல்ல அந்த செக்மெண்ட் கிடையாது. எல்லாருமே நம்மள சார்ந்தவங்க தான், அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான். அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருந்தது. பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம். இது வந்து நான் அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்லாம் இல்லை, என் மனைவிங்க வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு, இந்த படம் நம்ம கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். ஊடக நண்பர்கள் துணையோட, மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன். ஒரே விஷயம் சொல்ல, இன்னைக்கு காலைல நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் பேசினேன், எங்க டீம் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா. அவங்க சொன்னாங்க, காதல் வந்து பொது உடைமை பத்தி எல்லா ஸ்கிரீன்லும் வந்து போடணும் ஆசைப்படுறாங்க, இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும், மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்க படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள், இப்போ சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா நாங்க வந்து ஒரு இன்ஃபுளுசர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க, சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. அது நீங்களும் சொல்லுவீங்க நாளன்னைக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பா மக்கள் மத்தியில போய் சேரும், மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோடு தான் காத்திருக்கிறோம். மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு, அது அவங்களுக்குள்ளார உள்ளது. அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி, ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே, டேரக்டர் இல்லைன்னாரு. எனக்கு உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன், ஒரு 3 வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கிறேன். அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாதிரி போயிருக்குது. ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்க சொன்னதுனால சொல்றேன், இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான். ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படா வளர்க்க போறோங்கிற பயம் இருந்தது, இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கான் நல்லாவே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை வச்சிருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலா, இந்த மாதிரி இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற முடிவை தருமா, அதையும் கேட்குறோம். ஸோ பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான். நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை, ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள், அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம், நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால, நமக்கு தெரியாததுனால எப்படி பார்க்குறோம். நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு, இல்லைன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேர் பயந்துக்கிட்டு இதை பற்றி பேசாமல் இருக்கிறவங்க தான் இப்போ பேசலான்னு வெளியே பேசுவாங்கன்னு சொல்றது. யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நீங்க எப்படி பிறந்திருக்கீங்களோ
அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர எப்படியோ பிறந்திருக்கோம் ஆனா இதை பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். டைரக்டர் சார், அதுதான் டைரக்டர் சார், இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொருளும் வந்து பாலன ரோஜாக்கள் ராஜா சார் உள்ளது எங்கேயாவது உள்ள வருதா? பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா? ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா? ப்ரமோல மட்டும்தான் இருக்கு, படத்துல அந்த பாட்டு யூஸ் பண்ணல. ப்ரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சார் 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 டைரக்டர் சார் சார் ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலியில இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். இங்கே யா ஃபேமிலியில இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எப்படி ரைட் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதை குறித்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் மேக்ஸிமம் வந்து இந்த விஷயங்களை வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து வானவில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கொஞ்சம் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படத்தில் எதுவும் இருக்குங்களா? அடுத்து இந்த படத்துல என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். பட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து 2-3 கொஸ்டின் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட்டி சொல்லுங்க. ஓகே, சி நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சமூகம் இல்லை இந்த நேஷன் இல்லை வேர்ல்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது நம்ம ஃபேமிலி இதெல்லாம் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முதல்ல ஃபேமிலியிலேருந்து தான் கிடைக்கணும். இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், பெரிய இடத்துல வந்திருப்பான், ஆனால் வீட்டில் சண்டை போட்டு போயிருப்பான், என்னென்னமோ அச்சீவ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் என்னோட அப்பா என்ன ஒத்துக்கல, அம்மா என்ன ஒத்துக்கல அப்படின்ற ஃபீலிங் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சாதிச்சிருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ள எப்பவுமே அந்த வேதனையோட இருப்பாங்க. ஸோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் இல்லை, குடும்பம் அது எதுவானா இருக்கலாம், அப்பா அம்மா இல்லை நண்பர்கள் இல்லை அந்த வில்லேஜ் சார்ந்த இல்லை ஏன் ஊர் ஏன் நாடு அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த குடும்பம்ன்றது அந்த ஒரு யூனிட். ஸோ இந்த அங்கீகாரம் அங்கே ஆரம்பிக்கணும், அந்த புரிதல் அங்கே ஆரம்பிக்கணும். இந்த படத்துல வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொட்டஸ்ட், அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா உலகத்துக்கு கூட கிடையாது, என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் இந்த கதை. இந்த ஒன் லைன்ல இந்த கதையை சொல்லிட்டேன், என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது போதும், அங்கிருந்து அது ஆரம்பிக்கும். அதுதாங்க இந்த படம். இயக்குனர் சார் வணக்கம் சார். இங்க சமீபத்திய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ்பியன் ஊக்குவிக்கிற மாதிரியும், இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு படத்தோட ட்ரெய்லரில் பேசியிருந்தாங்க, பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் சுற்றலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைகள் அமைஞ்சு ஒரு படம் பேட் கேர்ள்னு வரப்போகுது. சமீபத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டில் ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது, நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார்? டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தான் ஒரு கதை உருவாகுது, ஒரு கலாச்சாரத்துல இருந்து தான் ஒரு கதை உருவாகுது. நம்ம வாழ்வியல் இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம், இல்லை கவிதை உருவாகுது, இல்லை புத்தகம் உருவாகுது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலேஷ், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுப்போம், நம்ம அதை பற்றி யோசிப்போம். சரிங்களா? ஸோ இந்த கதை வந்து ஒரு உரையாடலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுல இந்த கதையில வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம குளோரிஃபை பண்றது கிடையாது. இந்த கேள்வியை நான் வந்து நீங்க என்கிட்ட கேட்டது சந்தோஷம், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸை, இப்ப நம்ம என்டர்டெயின்மெண்ட் சொல்றோம் இல்லையா, நிறைய வயலன்ஸை குளோரிஃபை பண்ற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்ட், அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்கு. அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார், ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு தான். முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். சார் கேட்டதுக்காக சொல்றேன். சார் எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. வயலண்டான பல படங்கள் பாக்குறோம். ஒரு ஹீரோ வந்து 100 பேரை கொலை பண்றது, கத்தியில குத்தி ரத்தமா கொல்றதெல்லாம் பாக்குறோம். அது சமுதாயத்தை பாதிக்காத போது இது உணர்வுபூர்வமா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறா, என் சின்ன வயசுல இருந்தே இதுதான் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்றது வந்து அந்த பெண்ணோட உணர்வு. அது எல்லா பெண்களுக்கும் இது வரணும்னு அவசியம் இல்லை, எல்லா பெண்களும் அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு
நம்ம ஆதரவு கொடுக்கணும் உணர்வுபூர்வமா அப்படின்றதான் இந்த கதை சொல்ல வருது தவிர உலகத்துல எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும் நம்ம சொல்லலை, இதை என்கரேஜும் பண்ணல. இன்ஃபேக்ட் வினீத் சார் கேரக்டர் மூலமா, ரோஹிணி மேம் கேரக்டர் மூலமா பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த கேரக்டர்ஸ் பதில் சொல்லும். எது லிஜோமல் கேரக்டர், அதாவது அந்த சாம் என்ற கேரக்டரும் அனுஷா வந்து கேரக்டர் நந்தினி கேரக்டர்லையும் அவங்க பதில் சொல்லுவாங்க. கடைசியில உணர்வுபூர்வமா புரிய வைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு, இது எங்களுடைய உணர்வுகள், இந்த உணர்வுகளை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த இது வந்து ஒரே ஒன்று சொல்லிடுறேன் ஊடக நண்பர்களுக்கு, நாங்க வந்து சென்சர் போகும்போது நீங்க கிட்ட மாதிரி தான் முதல்ல சென்சர் நாங்க போறோம், அதுல இருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்துட்டே இருந்தது. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இது சர்டிபிகேட் கொடுக்கணும் படம், ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இது வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நானும் டைரக்டர் உட்கார்ந்துருக்கோம். நாங்க பிடிவாதமா சொன்னோம், இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம், எல்லா குடும்பங்களும் பார்க்கணும், அதனால நாங்க ரிவைசிங் கமிட்டி போறோம் அப்படின்னு சொன்னோம். ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னார், சரி ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, அடல்ட்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து பல கட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நாங்க என்ன சொன்னோம், இல்ல இதுல எங்களுக்கு இது ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு ரிவைசிங் கமிட்டி போலாம். நாங்க ரிவைசிங் கமிட்டியில 10 பேர் பார்த்தாங்க, 6 பேர் பெண்கள். ஒரு ஒப்பனஸ்ல 6 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள். படம் பார்த்து முடிச்ச உடனே 6 பேருமே குடும்பஸ்தர்கள். ஒரு ஒப்பனஸ்ல குடும்பஸ்தர்கள்னா குடும்பம், அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, எல்லாருமே நான் பார்த்த உடனே உள்ள போகும்போது தான், ஓ இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா, அதாவது முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸர் முக்கியமான ஆளுமைகளை கூப்பிட்டுருக்காங்க, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான படம், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு ரிவைசிங் கமிட்டியில. அந்த ரிவைசிங் கமிட்டி உள்ள கூப்பிட்ட உடனே நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸாசரேட்டே பண்ணல, உள்ள போன உடனே UA 16+ நோ கட்ஸ், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க நாங்க. இதை விட எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் வேணும். அவங்க என்ன சொன்னாங்க, நான் நினைச்சேன் UA நாங்க கேட்டது UA, அதுல ஏதோ கட்ஸ் கொடுக்க போறாங்கன்னா ஒரு கட்ஸும் கிடையாது. நாங்க அவ்வளோ ரசிச்சோம் இந்த படத்தை, இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம், இது எதுக்கு சர்டிஃபிகேட், UA தான், நீங்க படத்தை கொண்டு போங்க, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே எழுந்துங்க போங்க அப்படின்னாங்களா. நாங்களாம் அப்படியே பிரமிப்பா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், 4 பேரும் அப்படியே எழுந்து வந்தோம். கண்டிப்பாக அந்த உணர்வுபூர்வமா இந்த படத்துல நீங்க மட்டும் கொஞ்சம் ஒன்றிட்டீங்கன்னா அந்த ப்ரெஸ் ஷோல அப்படி முடியும் போது நீங்களும் இதே வார்த்தை அந்த சென்சர் ஆபீசர்ல இருந்த எல்லா போர்டும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பீங்க நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். வெகு விரைவில் உங்களுக்கு படத்தை காமிக்கிறோம். சார் உங்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி சார், உங்களுக்கு மட்டும்தான் சார். லாஸ்டா 2K கிட்ஸ் நம்ம ஆடியோல அந்த படம் வேண்டாம், இந்த படத்தை பத்தி பேசல சார், அதை பத்தி பேசல. நீங்க ஒரு क्वेश्चन வச்சீங்க சார், படம் வெளியாகிற படங்கள்ல 93% ஃபிளாப் ஆகுது, 3% தான் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி 7% தான் ஹிட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாங்க படம் தொடர்ந்து ஃபிளாப் ஆகுது, ஓட மாட்டேங்குது, லாஸ் ஆகுது, எல்லாரும் சொல்றாங்க. எல்லாருக்கும் இந்த ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் நம்ம மேக்கிங் பண்றதுக்கு ஒரு 50 கோடி செலவாகுது அப்படின்னா 250 கோடி ஒரு ஹீரோ ஹீரோயின் சம்பளத்தை திணிக்கும் போது அது லாஸ் ஆகுது. நம்ம யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. என்ன பட தயாரிப்பாளரும் சரி, இயக்குனர் சரி, யாரும் யோசிக்கிறதில்ல. ஒருத்தவங்களோட கால் சீட் வேணும் அப்படின்றதுக்காக 150 கோடிக்கு நடிச்சுட்டு இருந்தவங்கள 250 கோடி கொடுத்து புக் பண்றாங்கல்ல, இப்ப லாஸ் எதனால சார் வருது? இந்த பெரிய நடிகர் நடிச்ச படங்கள்ல ஒரே ஒரு புரிதல், நான் தனியா ஒரு ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு பண்ணிடுறேன், ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான். பெரிய நடிகர் நடிச்ச படங்கள்ல 70% 80% ரெவென்யூ வந்து அதர் ரெவென்யூலயே உங்களுக்கு வந்துடும். எதனால அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வந்து அவ்வளவு விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க, சேட்டலைட் வாங்க ரெடியா இருக்காங்க, மியூசிக் வாங்க ரெடியா இருக்காங்க. ஆனா அதே ஒரு சின்ன படமா வரும்போது எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார், ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, அது பிறகு வாங்குறேன்றாங்க. வினித் சார், எந்த அளவு, அதாவது நாங்க எப்படி ஒரு சின்ன படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளரும் நம்பி இருக்கிறது எது தெரியுமா, உங்களையும் ஆடியன்ஸை தான் நம்பி இருக்கும். அவங்க நல்லா இருக்கு சொன்னாதான் சேட்டலைட் வந்து வாங்குவாங்க, டிஜிட்டல் வாங்குவாங்க. பெரிய நடிகர் நடிச்ச படம் தான் எல்லாத்தையும் வந்து முதலே வாங்கிடுவாங்க, அதனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால அந்த படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான். வினித் சார், லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு படம் பண்றீங்க தமிழ் சினிமால. ஏன்னா நீங்க வந்து 80s 90s வந்து உங்களை வந்து கொண்டாடினாங்க, ரொம்ப நாள் படம் பண்ணாத காரணம் என்ன, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண காரணம்? ஆனா வந்து சோசியல் மீடியால கடைசி வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணே இருக்காங்க. சந்திரமுகியா இருந்தாலும் சரி, சக்கரையா இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து டெலிபரேட்டா ஒரு கான்ஷியஸா எடுத்த பிரேக் அப்படிலாம் கிடையாது. வாய்ப்புகள் கம்மி தான் டெஃபினெட்லி. அண்ட் அது 2 ரீசன்ஸ். ஒன்று நம்மளோட சக்சஸ் ரேஷியோ, அது பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும். எனக்கு ஆனா பர்சனல் நோட், எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்கா இருக்கணும், என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும். அப்படி இருக்கிறது தான் நான், எஸ்பெஷலி ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ
at this point of my career, at this age, this is the time to explore different characters. So அதனால டைம் எடுத்து இப்போ வர்ற எல்லா ரோலும் பண்ணாம இப்போ மலையாளத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படங்கள். தமிழ் ஆல்சோ வரும்போது இந்த மாதிரி தான் ரேராக வருது. ஸோ அதுதான் உண்மை ஆக்சுவலி. அதனால நான் டெலிபரேட்டாக பிரேக்கு அப்படியெல்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் மை டான்சிங் ப்ரொஃபஷன், என்னோட டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் ஒரு சைடில் வேற போயிட்டு இருக்கு. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மக்கள் மனசில் இப்போ நீங்கள் சக்கரை எடுத்து சொல்றீங்க, காதல் தேசம் எடுத்து சொல்றீங்க, மே மாதம் ஒரு சந்திரமுகி, தட் குட்வில் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது எப்போ அதாவது மனசில் இருக்கும் மக்களுக்கு. இப்போ இன்னைக்கும் எங்கிட்ட இப்போ மோர் தென் 33 இயர்ஸ் அவரும் பத்தி இன்னைக்கும் நான் ஒரு கேபில் ஏறினா அந்த படத்தை பத்தியும் அந்த கேரக்டர் பத்தியும் மக்கள் எங்கிட்ட பேசுறேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் கிராஃப்ட். அந்த டைரக்டரோட, அந்த ரைட்டரோட, இளையராஜா சாரோட மியூசிக், அந்த டீமோட ஒர்க். ஸோ அந்த மாதிரி டீம்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது தான் பண்ணணுன்றது என்னோட ஒரு பேசிக் பாலிசி. அப்பதான் மக்கள் மனதில் நம்ம இருக்கும். ஸோ அதனால ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் டன் இன் பிட்வீன் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். JP, when he sent the script, I was so fascinated. ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அண்ட் ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பண்ணி இட் ஹேஸ் டு பி ஜஸ்டிஃபைட். அது நம்ம டிஸ்கஷன்ல ஹி ஆல்சோ ஃபெல் த கான்ஃபிடன்ஸ் தட் என்னால் பண்ண முடியும். அப்படி வந்தது. தேங்க்யூ.